வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பிரேண்டிச்சம்ம தாயை வணங்கி, அப்பன் கராத்த முனிசாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி வாங்க. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி கோச்சார மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? கோச்சார பலன் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு மனிதன் நம்ம பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஜனகால ஜாதகத்தை ராசி நவாம்சம் போட்டு நம்ம பலன் சொல்கிறோமோ, அதுபோல தான் இந்த மாதத்துக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ரிஷபராசியோட பலன் இதுதான். ஓகேங்களா? ரைட். இது முன்னாடி கேமராலாம் கொஞ்சம் தலைக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரிஷபராசியோட கோச்சார ரீதியாக வரக்கூடிய பொது பலன். ஓகேங்களா? இதுதான் ரிஷபராசிக்கு உண்டான ஜாதகம், பொது ஜாதகம். ஓகேங்களா? இதை வச்சு மைனஸ் அண்ட் ப்ளஸ் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரிஷபராசியோட குணராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொறுமையாக நிதானமாக எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதுவுமே பார்த்திங்கனாக்கா தன்னோட உடல் அலங்காரம் எப்பயுமே பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? எப்பயுமே அந்த நகமாக இருக்கட்டும், கைகள் உள்ள நகமாக இருக்கட்டும், விரல்காக இருக்கட்டும், ஓகேங்களா, இது எப்பயுமே எப்பயும் அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க. மூஞ்சி, முகம், அந்த கண்கள், புருவம், இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த பற்கள் முதலாவது பார்த்திங்கன்னா அவங்க நல்லா அழகாக நச்சனமாக இருக்கணும். அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் எப்பயும் பார்ப்பாங்க. அது போலவே பார்த்திங்கன்னா கிரக அமைப்புக்கு கரெக்டாக இருந்து ஜாதக ரீதி கரெக்டாக அமைப்புகள் இருந்ததுனாக்கா ராசியில் பொது பலனாக தான் சொல்கிறோம். இது கிரக அமைப்பு நல்லா இருந்து ஜனகால ஜாதத்தின் அமைப்பு நல்லா இருந்ததுனாக்கா சும்மா ஒரு தேவாத மாதிரி அருமையாக அற்புதமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எதுவுமே சிந்தித்து செயல்படுறவங்க, பொறுமையான பேச்சு, எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா சிறந்து செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. சரி, ரைட்டுங்க. இது பலனுக்கு போகலாங்களா? அப்போ சரி, ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் அதிபதி? சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1 கூடையவர் 6 கூடையவர் அவரே தான் வரார். ஓகேங்களா? அப்போ முறையாக அந்த கிரகத்தை எல்லாம் நம்ம வரிசைப்படுத்தி நம்ம என்ன சாரம் வாங்கி எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம அப்படி பலனுக்கு வரிசை போயிடலாங்களா? ரைட்டு. ஓகே. இது ஒன்றா போனோன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கும், நம்ம வரிசை அப்படி சொல்லிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. அப்போ 1 கூடையவன் ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 4ல் ராசிக்கு 4லேயே பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார். அதாவது மகம் சாதத்தில் பயணிக்கிறார். கூட யார்? வக்கரப்பற்ற புதன், அவரும் மக சாதத்தில் தான் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 6 கூடைவன் துலா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 11ல் ராசிக்கு 4ல் பயணிக்கிறார். ஓகேங்களா? அதே புதனோட அதே அமைப்பு தான். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கூடையும் 5 கூடையும் புதன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்திங்கன்னா அவர் என்ன சாதத்தில் இருக்கார்? அவர் மகர சாதத்தில் வக்கரமாகி தான் இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா அதே 4ஆம் இடத்துல சிம்ம வீட்டில் தான் இருக்கார், சூரிய வீட்டில் தான் இருக்கார். அப்போ 2 கூடையும் தன் ஸ்தானத்துக்கு 3ல் ராசிக்கு 4ல் சிம்மத்தில், 5 கூடையும் தன் ஸ்தானத்துக்கு 12ல் ராசிக்கு 4ல் சிம்மத்தில். ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது இருக்காருங்க, அவர் அஸ்தம் 1ஆம் இடத்துல போயிட்டுருக்கார். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அப்போ 1ஆம் இடத்துல சுக்கிர வீட்டில் யார் இருக்கிறா? செவ்வாயும் குரு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் அதாவது செவ்வாய் யார்? எத்தனை கூடையவருங்க? செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7 கூடையவர் 12 கூடையவர். அப்போ செவ்வாய் என்ன சாதத்தில் போயிட்டுருக்காரு? ரோகிணி 4ஆம் மாதம் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? அப்போ ரோகிணி சாதத்தில் போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 கூடை சாதத்தில் செவ்வாய் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? அப்போ 7 கூடை தன் சாதத்துக்கு 7ல் ராசிக்கு 1ல் உட்காந்து குருமங்கல யோகத்தோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி 12 கூடை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 2ல் ராசிக்கு 1ல் இருந்து குருமங்கல யோகமாக செயல்படுறார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ அந்த குரு எத்தனை கூடையவன் இந்த ரிஷபராசிக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது 8 கூடை 11 கூடையவன். ஓகேங்களா? அப்போ அந்த 8 கூடை தன் ஸ்தானத்துக்கு 6ல் ராசிக்கு 1ல் குருமங்கலத்து யோகத்தோடு செயல்படுறார், செவ்வாயோடு இணைஞ்சு. ஓகேங்களா? அப்போ 11 கூடையை பார்த்தீங்கன்னா லாபாதிபதி அன்ட்டு. ரைட். ஓகே. அப்போ லாபாதிபதி தன் ஸ்தானத்துக்கு 3ல் ராசிக்கு 1ல் செவ்வாயோடு பார்த்தீங்கன்னாக்கா 7 கூடி 1 கூடி செவ்வாயோட குருமங்கலத்து யோகத்தோடு செயல்பட்டு 7ஆம் இடத்தை பார்த்து பயணிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்காரு. அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்புக்கு யோகாதிபதிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு சனீஸ்வர பகவான் தான் அதிபதிங்க. அவர் வக்கரமாகி புரட்டாதி 1ஆம் மாதத்தில் போயிட்டுருக்கார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 11 கூடிய சாரத்தில் தான் குரு பகவானோட சாரத்தில் புரட்டாதி 2ஆம் மாதத்தில் போயிட்டுருக்கார். ஓகேங்களா? அப்போ 10ஆம் இடத்துல போய் கும்பத்தில் போய் வக்கரமாகி ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் அவதிய மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 4க்கு 12ல் ஆயிலும் சாரத்தில் வக்கரப்பட்ட சூரியனோட சாரத்தில் பார்த்தீங்கன்னா வக்கரப்பட்ட புதனோட சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார். ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க உங்களுக்கு பலன் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்ப்போமா? ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி அதிபதி யார்? சுக்கிர பகவானுங்களா? ரைட். ஓகே. அவரும் ராசி 4ல் இருக்காரா? ரைட். அவர் வீடு கொடுத்து தன் 12 போய் 3 மறைஞ்சிட்டார். ஓகேங்களா?
ரைட், ஓகே. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன மாதிரி பாயிண்ட்டை போகிறோம்னா, இப்போ நம்ம வண்டி வாங்குறன்ட்டு ஒரு கடன் வாங்குறது, லோன் வாங்குறது இந்த மாதங்களில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறன்ட்டு கடன் வாங்க லோன் வாங்குறது. இல்லைன்னா இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இடம் விட்டு இடம் மாற்றி வைக்கிறது, இருக்கிற வண்டி கொடுத்துட்டு வண்டி வாங்கினதை மாற்றுறது, வீட்டை மாற்றுறது, ஒரு வாடகை வீட்டில் தான் வாடகை வீட்டை விட்டு மாறுறது. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செயல்பாடுகள் ஒரு சிலர் நடக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இதே தொழிலாக பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா கை மாற்றி விடுறது, இந்த வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், இந்த தொழில் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வருமானத்தை ஈட்டுவாங்கனாக்கா வருமானத்தை ஈட்டுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைக்கு 2 கை மாறணும், 3ஆவது கையாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க. அதே இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு அதாவது குழந்தைங்க நம்ம டீனேஜ் குழந்தைங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு பைக்கு சௌரியம். ஓகேங்களா? நல்ல இன்னும் ரிச்சுவாக நிச்சயமாக இருக்கிறமாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி கார் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி அமைப்பு. சில பார்த்தா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோமா வீடு வாசல் அமைச்சு கொடுக்குறது, இதெல்லாம் அமையுமான்னு கேட்டாக்கா அமையும். எல்லாம் செகண்ட்ஸாக தான் அமையுமே தவிர அங்கே வக்கரமாக இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்டதை அலைஞ்சு தான் பார்க்கணுமே பார்த்தா இந்த பொசிஷன் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை, வருமான நிலை எப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக மோசம் போகாது. நம்ம வந்து சிறு முயற்சிகள், சிறு பயணங்கள் பண்ணால் தான் அந்த வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் சொன்ன காரத்தத்தில் சொன்ன காரத்தத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதில் வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? சில வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்ததில் கிடைக்கும், படித்த வேலைக்கு தகுந்த மாதிரி வருமானம் ஈட்டக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் வீட்டில் திருட்டு போகிறது, வண்டி வாகனம் திருட்டு போகிறது, மிஸ்ஸிங் ஆகிறது, மறதி ஆகிறது, இதெல்லாம் அந்த காலகட்டம் நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானமாக இருந்து செயல்பட்டுங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ 5 கோடி வக்கரமாக பார்த்து இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கிரன் சுக்கிரன் 4 வந்து திக்பல அமைப்பு தான் இருக்கார் அப்படி. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட புதன் வந்து வக்கரமாக இருக்கார், நட்பு வீட்டில் தான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோட சாதகம்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு மறதி ஏற்படும். பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கிறவங்களாம் இப்போ நிலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோயில் வழிபாடு ரொம்ப அவசியம். ஆனால் நம்மளால் போக முடியாது, இந்த மாதங்களில் தடங்களாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்களுக்கு முப்பட்டான அதாவது அம்மாவாளி வம்சாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடுறது கிடைக்கிற பாக்கியம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது ஜோதிடம், மாந்திரிகம் இதெல்லாம் புதுசாக கற்றுக்கிறவங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணால் கற்றுக்கலாம். ஆல்ரெடி கற்றுட்டு தொழிலாக பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அது அரசியலாகட்டும், அரசாங்க பொறுப்பில் இருக்கட்டும், அரசியல் பொறுப்பில் இருக்கட்டும், ஜோதிடம், விளையாட்டு பொறுப்பு, மாந்திரிகம் எதில் அமைப்பில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிலை தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு வருமானத்தையும் ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும் இந்த மாதங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த காலங்கள் ஆரம்பிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை உண்மையிலே நல்லா சிறப்பாக இருக்கும், அனுபவம் சிறப்பாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வரனை பார்த்துருக்குறோம், அது டக்குன்னு டக்குன்னு அமையுது பார்த்தீங்களா, அந்த கல்யாணம் போகிற கன்ஃபார்ம் ஆகிடுங்க. இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆகிறது போகிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. அப்போ எடுத்து சுணக்கணமாகி அது ரெடியாக இருக்குதுனாக்கா அது நம்ம பயப்பட தேவையில்ல. குரும செவ்வாய் குரு அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் விட்டு ஊர் வெளியூரில் தான் நம்ம பொண்ணு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். அப்போ சிறராசி தான் பார்க்குறாங்க. ஓகே, அப்போ சரராசி கூடியவரும் அவராக இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு உள்ளூரில் அமைக்கிறதுக்கும் இல்லை ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளே அமைகிறதுக்கும் அதே மாதிரி ஒரு பல மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்க. ஏதாவது பெண்ணுக்காக இருக்கட்டும், ஆணுக்காக இருக்கட்டும், அது கலத்தனம், அதாவது துணை அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை, பொண்ணுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 12-8 இதெல்லாம் சம்மந்தப்படுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இந்த அமைப்பு எப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதாவது இது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இது இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூரில் படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்து கோர்ட்டு விஷயமா இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்வெல் வச்சுருக்கிறவங்க அவங்களாம் இப்போ இந்த போர்வெல் வச்சுருக்கலாம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து நாசூக்காக ஒரு நிதானமாக தான் இருக்கணுங்க. ஓகேங்களா? ஒரு ஏதோ கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வரும், அதாவது பார்த்து உஷாராக இருக்கணும் இந்த போர்வெல் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? அப்போ கனரக வாகன வண்டி வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 11 ராகு போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் கூட சந்தனம் 3 ராசி போய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கனரக வாகனம் நல்லா இருக்கும், கனரக வாகனமாக இருக்கும், 4 நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? அந்த மாதிரி கவனமாக இருக்கிறது கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டில் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசான ஒரு நல்ல ரிசல்ட் காலங்கள் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கும். ஆனால் 7ஆம் இடத்தை 8 கூடயும் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவார், புதுசாக திருமணம் பண்ணி வைப்பார்.
அப்போ ஆல்ரெடி நம்ம சுணக்கணமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மனமாற்றத்தை பண்ணி மறுபடியும் சேர்த்து விடுற வழியை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு பெருசாக நம்ம கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைவர்ஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டோட இருக்கிறவங்களாம் இந்த காரியம் நிறைவேறாது. ஓகேங்களா? ஒன்று தாமத நிலையாகவும் இல்லை பழையபடி நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இந்த மாதங்களில் நம்மளுக்கு மாற்றி விட்ருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை கிடைக்கும். அது கோர்ட்டு அருகாமையில் இருக்கிறவங்க, கோர்ட்டில் இருக்கிறவங்க, நீதிபதியாக இருக்க கோர்ட்டு வக்கீலையாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறப்பில் யார் துறப்பில் இருந்தாலும் சரிங்க, அவங்க அனைவருக்கும் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான பாயிண்ட்டாக நிதானமான போக்கில் இருப்பாங்க. ஆயுள் காப்பீடு, எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணத்தை கொடுத்து கொஞ்சம் லெவலை கொடுப்பாங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு லெவலை ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கல்லூரி வச்சு நடத்துறது, பெரிய ஒரு படிப்பு விஷயமா நடக்கிற தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையோட தான், அதாவது 8 கோடி 11 சாதத்துக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு லாபம் வரும், அப்படி திடீர்னு ஒரு சர்க்கிள் கொடுக்கும், அப்படி திடீர்னு லாபம் கொடுத்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க, ஒரு டூரிஸ்ட், அதாவது ஆன்மீக டூரிஸ்ட், இந்த மாதிரி தூரத்து பயணக்கூடிய எந்த டூரிஸ்ட், அதாவது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எந்த ஒரு ஜாலி டூராக இருந்தாலும் சரி, ஆன்மீக டூராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தொடர்புல இருக்கிறவங்களாம் பார்த்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் நல்லா அது 11 ராகு இருக்காரு. இப்போ அதோட சாதத்தை சனி இப்போ 9 10 பயணிச்சுட்டு இருக்காரு, அந்த யோகாதிபதி பயணிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி துறையில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ட்ராவல்ஸ் அண்ட் ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட் இந்த மாதிரி இருக்கிறவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லாபகரமான அமைப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவு வருமானம் லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரிகளோட அமைப்புகள் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்களோட அமைப்பு நல்லா இருக்கும். நம்ம எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பு இந்த மாதத்தில் கிடைக்குதுன்னு கேட்டாக்கா கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இப்போ குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு தாமதம்லாம் இந்த வருங்க. குழந்தைங்க வெறும் கன்சியூவாக இருக்கிறவங்க, இப்போ தான் கன்சியூவாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க, அதே மாதிரி ஆல்ரெடி போய் குழந்தை பிறகு சில மாதங்கள் ஆகிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் பார்த்து இதாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அணுகிறோம்னா ஆண் குழந்தை கேட்டால் பெண் குழந்தை கேட்டால் ஆண் குழந்தை, இந்த மாதங்களை முடிவு பண்ணோம்னா இப்படி மாற்றி தான் கொடுக்கும். ஓகேங்களா? எது நம்ம மனசார நினைக்கிறோமோ அது மனசார மாற்ற கொடுக்கும். அது அதிகபட்சமாக பெண் குழந்தைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த மாதங்களில் கருவு தெரிக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ரிஷபராசிக்கு உண்டான பலன். ஓகேங்களா? இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மனதாக நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழுத்தி நம்ம ஆதரவு கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், பலப்படுத்தி கொடுங்க. ஓகேங்களா? ரைட். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆலயம் வச்சுருக்கிறோம். ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் நம்மளுது. அதை பார்த்தீங்கன்னாக்கா குமராபாளையம் மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னா கலினூர் நடத்துறது நம்ம கோயில் ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அது ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை தான் நம்ம கோயில் இயங்கிட்டு இருக்குதுங்க. நம்மளுக்கு கராத்தே முனிப்பாக வீரசக்தி நாகம்மா பெரியாண்டி சாமி சமயபுரத்தில் இந்த மாதிரி பலப்பட்ட சாமி நம்ம ஆலயம் இருக்கிறாங்க. பல ஊர்லேருந்து பல வண்ணமாக வராங்க. அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேநீர்லேருந்து அன்னங்கள் வழங்கப்படுது. சிறப்பான முறையில் போயிட்டு 12 to 3 4 வரைக்கும் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பிரித்திகை யாக பூஜை. ஓகேங்களா? பிரித்திகை யாக பூஜை இதெல்லாம் நடத்தி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பௌர்ணமி காலங்களில் பூஜைகள்லாம் நடத்தினா வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாம் எனி டே பூஜை காலங்கள் பூஜை இங்கே பஞ்சமே கிடையாது நம்ம ஆலயத்தில். ஓகே. அதே மாதிரி சக்தி வாய்ந்த சாமி நம்ம தெய்வங்கள் நீங்கள் ஒரு வேண்டிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே நடக்கக்கூடிய நடத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பல பேர் நடந்து பல வண்ணமாக வந்து வேண்டுதலை செலுத்திட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் சரி, நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு மாதிரி பின்னி சூனி சரி எந்த கோளாறு எதனால பாதிக்கப்பட்டாலும் சரி, எந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது, எந்த சாரத்தில் இருக்குது, வரவங்க என்ன ஓரையில் எந்த அமைப்பில் மட்டும் ஜாதகம் பார்க்க வராங்க, என்ன குறைக்க வராங்க, நல்லா கணிச்சு தான் நம்ம பலனை சொல்கிற அடுத்து நிவர்த்தி கொடுத்துருக்குறோம். ஜாதகம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நம்ம குருஜி பிரசன்னம் சோழி பிரசன்னம் சொல்லக்கூடிய கல்லுக்கூடு சொல்லக்கூடிய அதுலேயும் அந்த நம்ம அருள்வாக்கு நாகாம அருள் பெற்ற வாக்கு சித்தர் கிருஷ்ணன் குருஜி அவர் பார்த்திங்கன்னா அவர் சிறப்பான கரமெல்லாம் பார்த்து சில பலன் சொல்கிறாங்க. அவரால் பலன் அடைஞ்சது பல பேர், நம்மளால் நம்ம ஜோதினால பலன் அடைஞ்ச பல பேர். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ அவர்கிட்ட பலனை பார்க்கறதுனால அவர் கண்ணை மூடி பார்க்கும்போது சிறப்பான பலன்லாம் சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்து நேரில் வந்து பார்க்கலாம், அந்த ஒரு கொடுப்பனை கிடைக்கும். அதே ஆன்லைனில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அளவில் பல பலன் நம்மளுக்கு இருக்கும். அது ஜோதிடமாக இருந்தாலும் கரமாக இருந்தாலும் சிறப்பான அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட அமைப்பு. இது ஒரு பிரபஞ்சம் வழி விட்டால் தான் நான் உங்கள் ஜாதகம் நான் தொட முடியும். நீங்கள் பிரபஞ்சம் வழி விட்டு நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க முடியும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? ரைட், ஓகே. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் காத்திருக்கேன். ரைட், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளை வந்து உடன்பாடு நம்ம பெருசாக டக்குன்னு கேட்ச் பண்ண முடியாதுங்க. நம்மளுக்கு ஜாதகம் வந்து 2-3 நாள் ஒரு வாய்தாக்கு மேலே தான் நம்ம ஜாதகம் பார்க்க முடியுது. நம்ம அதை தான் போயிட்டுருக்குது நம்ம நிலமை. ரைட், ஓகேங்க. ஏதாவது ஒரு தெரிவி சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு இல்லை நான் பார்க்க முடியாது போச்சுன்னு வச்சு நீங்கள் டென்ஷன் ஆகி மன வருத்தப்படக்கூடாதுங்களா? அதான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட் நேர்களே, இதுதான் நம்மளோட அமைப்பு. தான் சரி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல், எம். அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.